சக்தியும் நானும் இன்றைக்கி ஈஸியான டேஸ்டியான சுரைக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தேவையான அளவு சுரைக்காய் எடுத்துக்கிட்டு தோலை உரிச்சிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் சூடாகட்டும். இந்த சுரைக்காய் கூட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நீர் சத்து கொண்ட காய். சூடானதும் கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு வெடியட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தட்டின ஒரு 4 பல் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போதும். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. உடச்சி போட்டுக்கோங்க, இல்லைனா வெடிக்கும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நான் 1 தான் போட்டேன். கலரி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு பெருங்காயம் போடுறது ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயையும் எடுத்து இப்போ போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கலாம். ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பச்சைப்பருப்பு, சிறு பருப்பு சொல்லுவோம் இல்லையா, எடுத்து போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். குக்கரை மூடிக்கலாம். விசில் வரட்டும். ஒரு 4 விசில் விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே ஒரு 4 துண்டு தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தூளாக வேண்டாம், தண்ணியாக வேண்டாம். இப்போது குக்கரை நிறுத்திட்டு விசில்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போது தேங்காயை போட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மையாக வந்திருக்கு. வாவ், யம்மி டேஸ்டி சுரைக்காய் கூட்டு ரெடி.